என் வயலில் வீசுகிற நெல், என் தோட்டத்தில் போடுகிற விதைகள், இவைகளெல்லாம் உழைப்பிக்க செய்ய வேண்டியவன் அல்லாஹ். அவன் அல்லாமல் யாரும் உழைப்பிக்க செய்ய முடியாது என்று நம்பி இருக்கிற நான் தான் என்னுடைய வயலிலே நெல் அறிவதற்காக வங்கியிலே போய் லோன் எடுக்கிறேன், வட்டிக்கு காசு எடுக்கிறேன். அல்லாஹுவோடும் அல்லாஹுடைய தூதரோடும் போராடுவதற்கு தயாராகுங்கள் என்ற அழைப்பை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டு இதோ நான் தயார் என்று வங்கியிலே கொண்டு போய் வட்டிக்கு கடன் தருபவனிடத்திலே போய் கையெழுத்து வைத்து கொடுத்து விட்டு அந்த காசை எடுத்து வந்து வயலிலே நெல்லறிந்து சம்பாதித்து இந்த உலகத்தில் அல்லாஹுவை மீறி வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறோமா? அல்லாஹுவை மீறி வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறோமா? அந்த வருமானத்தில் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் சாப்பாடு கொடுத்து அவர்களை சொர்க்கவாதிகளாக ஆக்கி அனுப்பிவிடலாம் என்று கனவு காணுகிறோமா? என் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஹராத்தை கொண்டு ஊட்டப்படுகிற உடம்பு, உணவூட்டி வளர்க்கப்படுகிற உடம்பு நரக நெருப்புக்குத்தான் தகுதியானது என்றார்களே. ஏன் புரிந்து கொள்ள மாட்டோம் என்கிறோம்? ஏன் அதை உணர்ந்து கொள்வதற்கு எங்களால் முடியவில்லை? இப்படி என்றால் சுவனம் எங்களுடைய கனவு கிடையாதா? சுவனம் எங்களுடைய ஆசை கிடையாதா? அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, நாம் கொஞ்சம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் சகோதரர்களே. ஒரு முஸ்லிம் எப்படியும் வாழலாம் என்று வாழ முடியாது, அவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற விதி அவனுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாம் இந்த வாழ்க்கையை வாழ்க்கையாகவே பார்க்கவில்லை. வல்-ஆகிரத்து கைருன் வ அப்கா, மறுமையினுடைய வாழ்க்கை தான் இந்த உலகின் நிரந்தரமான வாழ்க்கை, மறுமையினுடைய வாழ்க்கை தான் நலவானதும் நிரந்தரமானதும் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றுகின்ற, உங்களை நஷ்டத்தில் ஆழ்த்துகின்ற ஒரு வியாபார பொருளே தவிர வேறில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உறவுகளே, எங்களை விட இந்த பூமியில் செல்வந்தர்களாக, பணக்காரர்களாக, கோடி கோடியாக செல்வம் சேர்த்து எத்தனையோ அட்டகாசங்களை புரிந்து எத்தனையோ ஆட்சி அதிகாரங்களை நிலைநாட்ட வேண்டும் என்று போராடிய பலர் இந்த மண்ணுக்கு கீழே போய் மண்ணால் மறைக்கப்பட்டு அடையாளமே தெரியாமல் போய்விட்டார்களே. என்றாவது யோசித்தோமா? அடையாளமே தெரியாமல் போய்விட்டார்களே என்றாவது யோசித்தோமா? அவர்கள் எல்லாம் இந்த உலகத்திற்காக போராடியவர்கள் அல்லவா? இந்த உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் தானே? இந்த உலகம் நிரந்தரமானது என்றால் அவர்கள் அல்லவா இந்த பூமியின் பேசுபொருளாக இருந்திருக்க வேண்டும், இந்த பூமியின் அதிகாரிகளாக இருந்திருக்க வேண்டும். இந்த ஊரிலே பிளர்ந்து வளர்ந்தவர்கள், இந்த ஊரை ஆட்சி செய்தவர்கள், இந்த ஊரை கொள்ளையடித்தவர்கள், இந்த ஊரிலே இருந்து பலருடைய சொத்துக்களை அபகரித்தவர்கள் என்றெல்லாம் எத்தனையோ பேர் இருந்துதானே இருப்பார்கள். வாழ வேண்டும் என்கிற ஆசையோடு நடந்துதானே இருப்பார்கள். என் ஈமானிய சகோதரர்களே, சுவனம் செல்ல வேண்டும் என்ற கனவோடு இருக்கிறோமே, ஆசையோடு இருக்கிறோமே, ஓடி ஓடி சொத்து சேர்க்கிறோம். என் வீட்டு வாசலை வந்து ஒரு ஏழை தட்டுகிறான், ஒரு தேவையுள்ளவன் யாசகம் கேட்டு வருகிறான், ஒரு பள்ளிவாசலின் தேவைக்கு உதவி தேடி வருகிறார்கள், ஒரு மதரசாவினுடைய தேவைக்கு ஏதோ ஒன்றை கேட்டு வருகிறார்கள், ஏதோ ஒரு பொதுப்பணிக்காக, ஒரு பாடசாலைக்காக ஏதோ ஒன்றை கேட்டு வருகிறார்கள். உறவுகளே, தேடி தேடி சம்பாதித்த சொத்துக்களில் இருந்து என் சுவனத்திற்காய் நான் எத்தனை ரூபாய்களை ஒரு நாளைக்கு செலவு செய்கிறேன்? என் சுவனத்திற்காய் நான் எத்தனை ரூபாய்களை முற்படுத்தி அனுப்பி வைத்திருக்கிறேன்? ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் கை வைத்து கேட்டு பாருங்கள், ஒவ்வொரு சகோதரியும் கை வைத்து கேட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு அல்லாஹுக்காக என்று நன்மையை நாடி ஒரு 10 ரூபாய் செலவழிப்பதற்கு, கொடுப்பதற்கு மனதில்லாத நிலையில் தான் இந்த பூமியில் சுவனத்தை ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம் உறவுகளே. சுவனத்தை கனவு கண்டு கொண்டிருக்கிறோம் உறவுகளே. எத்தனையோ விஷயங்களுக்கு செலவு செய்கிறோம், எத்தனையோ பேருக்கு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் ஜும்மாவுடைய வரவு வெறும் 2000, வெறும் 3000. ஆனால் பள்ளிக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து போயிருப்பார்கள்.
அதே சகோதரன் அன்று வெள்ளிக்கிழமை அவனுடைய சாப்பாட்டுக்காக வெளியிலே கடையில் கொடுத்து சாப்பாடு எடுப்பதற்கு 5000 ரூபாய் செலவழித்திருப்பான். பள்ளிக்கு வருகிற பொழுது ஒரு 50 ரூபாயை கொண்டு வந்து பள்ளியின் தட்டிலே போடுவதற்கு மனதில்லாத நிலையில்தான் சுவனத்தை கனவு கண்டு கொண்டிருக்கிறான். சுவனத்தை கனவு கண்டு கொண்டிருக்கிறான். பள்ளி காசு குடும்பத்திற்கு 100 ரூபாய் 150 ரூபாய் மாதம் ஒரு முறை கொடுப்பது. போய் கேட்டால் பெரும் அரியஸ் இருக்கிறது. 3 மாதங்கள் 4 மாதங்கள் 10 மாதங்கள் கொடுக்காதவர்கள். ஆனால் அதே சகோதரனுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாட்டிற்கு 1000 2000 செலவழிப்பது பெரிதாக தெரியவில்லை. வீணாக ஒரு பயணம் போவதற்கு ஆயிரக்கணக்கில் செலவழிப்பது பெரிதாக தெரியவில்லை. அல்லாஹுடைய மாளிகைக்கு ஒரு 200 ரூபாய் கொடுப்பதை அவன் பெரியோரு செலவாக பார்க்கிறான். சுவனத்தை ஆசைப்படுகிற சகோதரன் செலவழிப்பது, சாப்பாட்டிற்கு செலவழிப்பது தவறு என்று சொல்லவில்லை அன்புக்குரியவர்களே. ஆனால் என் சுவனம் என்னை அழைக்கிற பொழுது நான் முற்படுத்தி வைத்த இந்த அழைப்புகளுக்கு பதில் கொடுக்கவில்லையே என்கிற ஏக்கமும் கவலையும் ஒரு நாள் என்னை வாட்டிக்கொண்டே இருக்கும். என் ஈமானிய உறவுகளே, அன்புக்குரியவர்களே, சுவனம் செல்லுகின்ற இந்த நேரான பாதையில் நாம் எப்பொழுதும் பயணிக்க தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹுவை நம்பி அந்த நம்பிக்கையில் அல்லாஹுக்காக வாழுகிற வாழ்க்கையில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஒவ்வொரு நாளும் தொழுகையில் 17 முறை நாம் கட்டாயமாக ஓதுகிற சூரத்துல் ஃபாத்திஹா எங்களை நோக்கி விடுக்கிற ஒரு அன்பான அழைப்பு. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நீ நேரான பாதையை காட்டி விடுவாயாக, நான் வழி தவறி போகாத பாதையை காட்டி விடுவாயாக, நான் சுவனத்திற்கு போகிற பாதையை காட்டி விடுவாயாக. அந்த பாதை எப்படியான பாதை தெரியுமா? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ, உன்னுடைய பாதையில் யாரெல்லாம் நல்லவர்களாக தெரிந்தார்களோ, உன்னுடைய அருளோடு யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்கள் வாழ்ந்த பாதையில் யா அல்லாஹ் என்னை நீ வழி நடத்தி விடுவாயாக, அந்த சுவனத்தை நோக்கி அழைத்து செல்வாயாக என்று ஒவ்வொரு தொழுகையிலும் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, ஒவ்வொரு ரக்காத்திலும் நானும் நீங்களும் கேட்கிறோமே. என்றாவது உணர்ந்து பார்த்தோமா? அல்லாஹ் அருள் செய்த சாரார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற உலாயிக அல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள் வாழ்ந்த பாதையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக நபிமார்கள் செய்த தியாகம், நல்லவர்கள் செய்த தியாகத்தோடு தான் என்னுடைய நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறதா என்பதை அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே என்றாவது ஒரு நாள் நாம் அமைதியாக அமர்ந்து யோசித்து பார்த்திருக்கிறோமா? அப்படி என்றால் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிற என் பிரார்த்தனை கூட வலுவிழந்துதான் போயிருக்கிறதா? பெருமானமற்றுத்தான் போயிருக்கிறதா? வாழ்க்கையில் இல்லையே. அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கம் தெளிவான மார்க்கம். இந்த மார்க்கம் மிக தெளிவான பாதை. ஒன்றை ஆழமாக நம்புங்கள். நீங்கள் நேசிக்கிற, நீங்கள் பின்பற்றுகின்ற, நீங்கள் இந்த உலகத்தில் உயிரை விட மேலாக நேசிக்கிற உங்களுடைய ரப்பும், அந்த ரப்பு அனுப்பிய உங்களுடைய தூதரும் இந்த பூமியில் அவர்களை விட சிறந்தவர்கள் யாருமே கிடையாது. அவர்கள் காட்டித் தந்த பாதையை விட, அவர்கள் வகுத்து தந்த திட்டத்தை விட, தீனுல் இஸ்லாம் என்கிற இந்த பாதையை விட வெற்றி மிக்க ஒரு பாதை இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. யார் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை மார்க்கமாக அறிமுகம் செய்கிறாரோ அது அவரிடத்தில் இருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அவர் நஷ்டவாளராக இருப்பார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த மார்க்கத்தை பற்றி என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள்: தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா, உங்களை ஒரு வெண்மையான பாதையில் நான் விட்டு செல்லுகிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகல் போன்ற வெண்மையான பாதை, தெளிவான வழி, சந்தேகமில்லாத பாதை. அதன் நம்பிக்கைகளாக இருக்கலாம், கோட்பாடுகளாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், எல்லாம் தெள்ளத் தெளிவாக இருக்கிற ஒரு அருமையான பாதையில் உங்களை நான் விட்டு செல்லுகிறேன். லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக், அந்த பாதையை விட்டும் அழிந்து நாசமாய் போகிற ஒருவனை தவிர வேறு எவனும் வழி தவறி போக மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பற்றி சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கத்தினுடைய வழிமுறைகள் தெளிவானது.
இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையின். இந்த மார்க்கத்தில் எது ஆகுமாக்கப்பட்டது, எது தடுக்கப்பட்டது என்கிற விஷயங்கள் எல்லாம் மிக தெள்ளத் தெளிவாக இருக்கின்றன. அவற்றுக்கிடையில் சில சந்தேகமான காரியங்கள் இருக்கின்றன. சந்தேகமானவற்றை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். இந்த மார்க்கம் பரிபூரணப்படுத்தப்பட்ட மார்க்கம். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த மார்க்கத்தை பரிபூரணப்படுத்தி இந்த மார்க்கத்தை ஒரு பூரணமான மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சாட்சியத்தை ஒப்புக்கொண்டு பொருந்திக் கொண்ட மார்க்கம் இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த மார்க்கத்தில் இருக்கிற நாம் இந்த மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை பற்றி பேசப்படுகிற பொழுது, விளக்கங்களை பற்றி சொல்லப்படுகிற பொழுது தடுமாறிவிடக் கூடாது. இது சரியாக இருக்குமா பிழையாக இருக்குமா என்று யோசிப்பதற்கு, விருப்ப தெளிவுக்குட்படுவதற்குரிய மார்க்கம் அல்ல. وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தை தீர்மானித்து இதுதான் என்று சொல்லிவிட்டால் அதிலே கருத்து சொல்வதற்கு முஃமினான ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அதிகாரம் கிடையாது என்று அல்லாஹ் சொன்ன அற்புதமான மார்க்கம் இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம்.